வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன், நீடூடி வாழ்க நிம்மதியுடன். இப்போது நம் மனசு இருக்க, அது ஒரு குரங்கு. அது அலைப்பாஞ்சு கடல் தாண்டி கூட ஓடும். எங்கெங்கே ஓடுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஓடும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்க, விடிய விடிய தூங்க மாட்டாங்க. காலையில் எழுந்து பார்த்தா அவங்க மூஞ்செல்லாம் என்ன ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை, இதே ஏதோ ஒரு சிந்தனை, அந்த கவலை இப்படியே ஓடிட்டு இருந்தது, என்னால் ஒன்றும் முடியல அப்படின்னுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசு அந்த மாதிரி ஒரு வேகத்தில் போகும்போது அதை நீங்கள் தான் இழுக்கணும். எப்படின்னா, வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நம்ம சந்தோஷமாக இருந்த தருணங்களை நினச்சி பாருங்கள். அதில் போயிடுங்க. இப்படி போகிற மாதிரி அப்படி போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கற்பனை குதிரை வச்சுன்னு நீங்கள் அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா இதை மறக்கும். எப்பவுமே இந்த மனசில் ஒரு காயம் பட்டால் அது நாளடைவில் மறைஞ்சி தான் போகும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி இருக்கிற வேகம் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறதா கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது. ஏன்னா மறதியே இல்லைன்னு ஒன்று வச்சுங்க, மனுஷன் வாழவே முடியாது. இந்த மறதின்ற ஒன்று ஆண்டவன் படைச்சானே, அதுதான் மனுஷனை வாழ வைக்கிது. நம்மளுடைய எண்ணத்தை மேம்படுத்திக்கலாம். நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடணும். ஏதோ நடக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்கட்டும் போங்க, விட்டு தள்ளிட்டு நம்ம எண்ணங்களை மேம்படுத்திக்கிங்க, நல்ல சிந்தனையை உருவாக்கிங்க. சொல்லிட்டாங்களா, சரி போட்டோம், அவன் தான் அவ்வளோதான், அவங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுட்டு போயிடுங்க. நம்ம நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல ஒழுக்கத்தை வளர்த்துக்கணும்னா நமக்கு எந்த விதமான இருக்காது. எல்லாத்தையும் ஆண்டவன் காலடியில் கொட்டிடுங்க. எதுவாக இருந்தாலும் எல்லாம் அவன் பார்த்துக்குவான். எப்போவுமே நம்ம வீட்டில் பேசும்போது மேலே தேவர்களும் அசுரியர்களும் மேலே வருவாங்களாம், மேலே பறப்பாங்களாம். அப்போ நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை பற்றி நல்லது பேசுகிறோமோ அவங்க ஒரு நேரத்தில் அப்படியே ஆகட்டும் சதாஸ்துன்னு சொல்லுவாங்களாம். சதாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும்னு பொருள். இந்த அப்படியே ஆகட்டும் அப்போ நம்ம நல்ல விஷயத்தையே பேசும்போது அவங்க ஆகட்டும்னு ஆசீர்வதிச்சு போயிடுவாங்க. நம்ம கெட்ட விஷயத்தை நினச்சி பேசும்போது அதே தான் அவங்க அப்படியே சொல்லுவாங்க. அதனால் நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்புங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.